ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்டைக்காய் யூஸ் பண்ணி தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். இந்த வாழைக்காவை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதை தான் நான் லைட்டாக காட்டியிருக்கிறேன். இந்த வெண்டைக்காயோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். நம்ம நார்மல் வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இதே மாதிரி தான் ரவுண்டாக நறுக்கி வதக்கி எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப நம்ம அதில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு வெந்தயம் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் மசாலா எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட் எண்டில் சாம்பாரில் வந்து வெந்த வெண்டைக்காவை பச்சை வெண்டைக்காவை சேர்ப்போம். இந்த லைட் க்ரீன் வெண்டைக்காய் வந்துட்டு ரொம்ப ரேர் தான் கிடைக்கும். இது வந்து மும்பையில் வந்து வசாயில் உள்ள காய் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி சொல்லுவாங்க. நம்ம நார்மல் வெண்டைக்காய் வந்து 1/4 கிலோ ரூ. 20, இது 1/4 கிலோ ரூ. 40, ரூ. 50 அந்த மாதிரி இருக்கும். இப்போ பொதுவாக 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வைக்க வேண்டாம். நம்ம அதிலேயே குழம்பு ரெடி பண்ணலாம். அதை தான் சொல்லியிருக்கேன். பாருங்கள் இந்த சாம்பார் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இது நல்லா எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை போட்டுட்டேன். நல்லா வதக்கிட்டு அதுலேயே நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அதில் உள்ள கொஞ்சம் சில்லி பவுடர், பச்சை மிளகா எல்லாம் போட்டு அதையும் வதக்கிட்டு, அப்போ கொஞ்சம் ஒரு சாம்பார் பொடியை வந்து லாஸ்ட் எண்டில் போடுறேன். பருப்பு ஊற்றிட்டு, புளியெல்லாம் ஊற்றிட்டு, அழகாக நல்லா 2 கொதி விட்டுட்டு, மேல்ட்டால காயப்பொடி போட்டு, கொத்தமல்லி போட்டு போட்டு தூவிக்கோங்க. தேங்காய் கூட நான் இதில் யூஸ் பண்ணல. அவ்வளோ சூப்பரான ஒரு சாம்பார் கிடச்சிது. இந்த வெண்டைக்காய் வந்துட்டு அவ்வளோ அழகா இருந்தது. ரொம்ப வெண்டைக்காயோட மனம் இல்ல. பட் ஆனால் டேஸ்ட் வந்து நல்ல இனிப்பா அழகா இருந்தது. சாம்பாருக்கு தகுந்த ஒரு டேஸ்ட் இருந்தது. இந்த வெண்டைக்காய் வாங்குனா கண்டிப்பா சாம்பார் வச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது எண்ணெய் ஊத்தி, கடுகு போட்டு, நெறைய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிப்பு எடுத்து அது மேல ஊத்திக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிட்டு, இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து விளாக் மாதிரி போட்டிருக்கிறேன். இது வந்து இன்னைக்குள்ள லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காவ ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கையில, என் பையன் பொறக்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நான் வந்து சமோசா சாப்பிட்டுருந்தேன். அத என் ஹஸ்பண்ட்ட நேத்து சொல்லியிருந்தேன். அந்த சமோசாவும், அந்த குழம்பும் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது மேல வெங்காயம்லாம் போட்டுட்டு, சப்பாத்திக்கு ஈக்குவலா அத வச்சுக்கலாம். நீ பொரியல் வைக்க வேண்டாம், வாழைக்காய் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாம்பாரோட, அப்பளத்தோட இன்னைக்கு ரெசிபி க்ளோஸ் ஆயிட்டு. ஸோ அதத்தான் நான் போட்டிருக்கிறேன். ரொட்டியும், சப்பாத்தி கூட அந்த உருளைக்கிழங்கு போட்ட அந்த சமோசாவும், அந்த பட்டாணி போட்ட குழம்பும் ஊத்திட்டு, அது மேல வெங்காயம் தூவிட்டு, அப்படியே கொஞ்சம் லெமன் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வெங்காயம் வறுத்து வச்சுட்டு, கொஞ்சம் லிம்பு ஊத்திக்கிடாங்க. இல்லன்னா நம்ம தயிர் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு இதுதான் லஞ்ச்சு. சாம்பார் சூப்பரா இருந்தது. இந்த வெண்டைக்காய் வாங்குனா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த வெண்டைக்காய் வாங்குங்க. மும்பைல கிடைக்குது. ஊர்லயும் நம்ம தோட்டத்துல கூட விளையும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.